அருகே வானதிராஜபுரத்தில் நகை அடகு கடை நடத்தி வந்தவர் சாலை விபத்தில் உயிரிழந்துள்ளார். 1 மாதத்திற்கு மேலாக கடை திறக்கப்படாததால் அச்சமடைந்த மக்கள் தங்கள் நகைகளை மீட்டு தரக்கோரி காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவாவடுதுறை கிராமத்தைச் சேர்ந்தவர் பூபதி. வானதிராஜபுரம் கிராமத்தில் ஹாசினி என்ற பெயரில் 10 வருடங்களாக நகை அடகு கடை நடத்தி வந்தார். இவரது கடையில் அப்பகுதியைச் சேர்ந்த பலர் தங்களது அவசர தேவைகளுக்கு தங்க நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றுள்ளனர். இந்த நிலையில் பூபதி கடந்த 35 நாட்களுக்கு முன்பு வாகன விபத்தில் உயிரிழந்தார். இதனால் கடை 1 மாதத்திற்கு மேலாக பூட்டி கிடந்ததால் நகைகளை அடகு வைத்த பொதுமக்கள் தங்கள் நகையை மீட்டு தரக்கோரி குத்தாலம் காவல் நிலையம் சென்றனர். அவர்களிடம் பிரச்சனையை கேட்டறிந்த போலீசார் பூபதியின் மனைவி சித்ராவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துள்ளனர். அவர் நாளை வருவதாக கூறியுள்ளார். ஆனால் தங்கள் நகைகளை உடனடியாக திரும்ப பெற்றுத்தர வலியுறுத்தி நகை உரிமையாளர்கள் காவல் நிலையம் முன்பு பெண்கள் உள்பட சுமார் 25 பேர் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் நகை அடகு வைத்தவர்களை அடகுச்சீட்டு மற்றும் பணத்துடன் வந்தால் நாளை நகைகளை பெற்றுத்தருவதாக உறுதியளித்தனர். இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் மயிலாடுதுறை கும்பகோணம் பிரதான சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அவர் ஒரு 5-6 மாசமாவே கடை திறக்கல. நாங்கள் நகை மூக்கிறதுக்கு போய் வந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் மூக்க முடியல. கடை திறத்தாதானே மூக்கிறது. அவர் சேகருங்கிறவர் அந்த கடையில் வேலை பார்த்தாரு. அவர் கேட்டாலும் கடை திறப்போம்னு சொல்லிடுறாங்க. திறக்கல. ஒரு நாள் அந்த கடை ஓனர் பூபதி இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. சரி, இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கொடுத்து 1.5 மாதம் ஆகுது. அவங்க என்ன சொன்னாங்க, அவர் இறந்துட்டாரு, ஒரு 30 நாள் கழிச்சு கருமாதி முடிஞ்சு அந்த அம்மா வரனாங்க. வரல. 30 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னாங்க. 30 முடிஞ்சு வரனாங்க. 30 முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 30 முடிஞ்சு வரல. நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ 1 வாரமாக வந்துட்டு இன்னைக்கு 6வது நாள் நாங்கள் வரோம். இங்கே வந்துருந்துன்னா ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் போலீஸ்காரங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு வந்தால் நாளைக்கு வாங்க, நாளைக்கு 10 மணிக்கு வாங்க, நாளைக்கு வந்தால் நாளைக்கு 10 மணிக்கு வாங்கன்னு பரட்டி எங்களை அனுப்பிச்சுக்கிட்டா இருக்காங்க. இப்போ எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. அதனால இன்னைக்கு நாங்கள் முடிவு பண்ணி அந்த அம்மா கேட்கறதுனால எதா இருந்தாலும் எங்களுக்கு நகை எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க தேவையில்ல. எங்கள் நகையை நாங்கள் மீட்டுக்கிறோம். இந்த நகை இந்த கடையில் இருக்கு அப்படின்னு அவங்க எங்களுக்கு சொன்னால் போதும். அந்தையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு அவங்க ஃப்ரீயாக கொடுக்க தேவையில்லை. எங்களுக்கு தெரியும் எவ்வளோக்கு வச்சிருக்கோம், எவ்வளோக்கு மூட்டணும்னு எங்களுக்கு தெரியும். எங்கள் நகை எங்களுக்கு கிடைச்சா போதும். அவங்க எதுவும் ரெஸ்பான்ஸே பண்ணல. போலீஸ்காரங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. நாங்களும் டெய்லி வந்து ஒரு 10-20 நாளாக வந்து தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் மறியல் பண்ணிட்டோம். அதை இவங்க தான் இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன முடிவுன்னு சொல்லணும். உங்கள் பேருங்க? என் பேர் சண்முகப்பிரியா. நீங்கள் என்ன ஊர்? கடலங்குடி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.